இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு பணியினிலே இறைவனை சொல்லியே ஏழை மனிதனிலே இயேசுவை காணவே. உண்மை நீதி நேர்மை நிலைக்க, பொய்மை ஜாதி வன்மை ஒழிக்க, எழுதி வருகிறேன் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வாழ்க்கை வழங்கிடவே, இறைவன் அரசை வளர்த்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்து சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓமானோடும் இருப்பாராக. அன்னை மரியாளின் ஆசீர்வாதமிக்க இந்த நாளில், அதுவும் அன்னை மரியாளின் நவநாளாம் 5ஆம் நாளில் அன்னை மரியாளை பற்றி சிந்திப்பதற்கு நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நவநாளின் சிந்தனையாக குழந்தை வளர்ப்பில் முன்மாதிரி அன்னை மரியா என்ற தலைப்பை பற்றி சிந்திக்க இஞ்ஞாசியார் நகர் அன்பிய குடும்பங்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். அன்னை மரியாள் பெற்றோருக்கு மிக பெரிய எடுத்துக்காட்டு. அன்னை மரியாள் அப்படிப்பட்ட ஒரு தாய். தன் பிள்ளையை எப்படி வளர்த்தாள் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போதுதான் இன்று பெற்றோர்கள் எப்படியெல்லாம் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையும் தாகமும் உருவாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் அன்னை மரியாள் தன் பிள்ளையை எப்படி வளர்த்தாள், மரியாளுடைய பிள்ளை வளர்ப்பு முறைதான் என்ன என்பதை பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகள் தூக்கும் சுமைகளில் உடனிருக்க வேண்டும். இத்தகு தருணத்தில் அன்னை மரியாளிடத்தில் பெற்றோராகிய நாம், அதிலும் குறிப்பாக அன்னையர்களாகிய நாம் இப்பண்புகளை தொடர்ந்து கேட்போம். அதோடு தூய்மை மிகு உள்ளத்தையும் கேட்போம். அவளின் இரு கரம் பற்றி பிடித்து திருமகனின் இறையருளை கேட்போம். மேலும் குருக்களோடு இணைந்து இறை பலியாம் திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்பார்ந்தவர்களே, தூய்மையான உள்ளத்தை பெற்றுக்கொள்வதற்கு தூயவர் தூயவர் என்று போற்றி புகழுகிற நாம், அதே தூய வழியில், புனித வழியில்
நமக்கு கற்றுத்தருகிற அன்னை செங்கோல் அன்னை என்று பெயர் பெறுகிற நமது பாதுகாவலியின் பக்தர்களே, தூய்மையான உள்ளத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் குழந்தை மனப்பான்மையோடு தாழ்ச்சியில் பணிவில் ஏற்றுக்கொண்டவர்களாக மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். இயேசுவே இரக்கம் வையும், இயேசுவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்ற ஞானம் உம்மையே, வாழ்த்துகின்ற இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நவின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவரான எம் பாதுகாவலி செங்கோலன்னை என்று பெயர் பெறுகிற புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு
அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 இறுதியாக. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் உன் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூர்வார். பகலவனை கண்ட பனி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும். தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல்வர். அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. என்னோடு இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. நான் அமர்ந்து என் கதைய சொல்ல வேணும். எப்போதும் நான் இருப்பேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. கைய பிடிச்சு நானும் காலார நடக்க வேணும். கலங்குற ஏங்கண்ண உன் கரமே தொடைக்க வேணும். என்னோட இயேசுவே
நான் திரும்புற திசையெல்லாம் உருவம் தெரிய வேணும். நான் திரும்புற திசையெல்லாம் ஒருவன் தெரிய வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாக இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாக இருக்குதையா. இரண்டாம் வாசகம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 Alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 18, உயிருள்ள இறை வார்த்தைகள் 1-15 முடிய. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1-15 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த சிறியோருள் எவரையேனும்
பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி அவர்களை ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. ஐயோ, பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு. பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு. உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கையுடையோராய் அல்லது இரு காலுடையோராய் என்றும் அணையாத நெருப்பில தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் அல்லது கால் ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் நுழைவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். இரு கண்ணுடையோராய் எரி நரகில தள்ளப்படுவதை விட ஒற்றை கணராய் நிலை வாழ்விலே நுழைவது உங்களுக்கு நல்லது. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவருடைய வானதுதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறாள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்க அவற்றுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தவன் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இந்த சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று சிறுவர் சிறுமியர்கள் குழந்தைகளை மையமாக வைத்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி 2ஆம் வாசகம் 1 வாசகம் நமக்கு சொல்லுகிற செய்தி, குழந்தைகளைப் போல நீங்கள் மனமாற வேண்டும். குழந்தைகளைப் போல உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு உரிய மனப்பாங்கை கொண்டிருக்க வேண்டும். ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் சிறுமி என்று சொல்லுகிற போது அந்த குழந்தை இயல்பாகவே கள்ளம் கபடற்ற தன்மையில் இருக்கக்கூடிய மனநிலை கொண்டது. எதையும் வெட்ட வெளிச்சமாக சொல்லுது, எதையும் மறைக்க தெரியாது. அப்படியே உண்மையை கக்கிவிடும், உண்மையை சொல்லிவிடும். இந்த குழந்தைகளுடைய மனநிலை ஒருவர்களை, அதாவது பெற்றோரையோ யாரையோ சார்ந்து வாழுகிற ஒரு மனநிலை. அதனால் சார்ந்து தான் வாழ முடியும். இயலாமை, அவர்கள் ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை, பணம் இல்லை, புகழ் இல்லை. எனவே இயலாத ஒரு நிலை குழந்தைகளுக்கே உரியது. கற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை. ஒரு குழந்தை சிறுவர் சிறுமி என்று சொல்லுகிற போது பல வகைகளில் எங்கிருந்து கற்றுக்கொள்ளுகிறது என்றால், எங்கே ஆரம்பிக்குதுன்னா குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள், கற்றுக் கொடுப்பதற்கு உரிய ஆசிரியர்கள் என்று சொல்லலாம். இந்த அவர்கள் பெற்றோர்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும்.
முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இங்கே கற்றுத்தருகிறது. முன்னுரையில் கூட வாசித்தார்கள். 4 வகையான பண்புகளை பற்றி, அன்னை மரியாளை பற்றிய பண்புகளை எடுத்து சொன்னார்கள். நல்லா முன்னுரை தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆக பெற்றோர்கள் முன் உதாரணமாக இருக்கணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். டேய் கோயிலுக்கு போடா அப்படின்னு சொன்னால் முதல்ல அப்பா அம்மா முதல்ல கோயிலுக்கு வரணும் இல்லையா? நீ மட்டும் கோயிலுக்கு போடா பத்தி விடுவது என்பது அதுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். அப்போ அப்பா அம்மாவும் போக மாட்டாங்க. அப்போ நம்ம எதுக்கு போகணும்? ஒரு பயத்தோடு, பயம் அல்லது ஒரு எச்சரிப்பு, ஒரு அச்சம் நிறைந்த நிலையில் இந்த குழந்தைகள் கீழ்ப்படிவது போல நடந்து கொள்வார்கள். பயந்துக்கிட்டு வருவாங்க. சாமியாருக்கு பயந்துக்கிட்டு அல்லது மறைக்கல்வி ஆசிரியருக்கு பயந்து கொண்டு அல்லது ஆசிரியர்கள் சகோதரிகள் அருள் சகோதரிகள் திட்டுவார்கள். அங்கே கணக்கெடுப்பாங்க, அங்கே அட்டெண்டன்ஸ், இங்கே வருகை பதிவேடு எடுக்கப்படும் என்ற ஒரு நிலையோடு செல்வார்கள். இயல்பாக யதார்த்தமாக செல்ல வேண்டும். பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னை மரியாளுடைய உதரத்தில் கருவாகி உருவாகி தனது உதரத்தையே ஒரு நற்கருணை பேழையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாக மனு உருவாக அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டு ஒரு புனித நிலையில், தூய நிலையில், முதல் நிலையில் வாழ்ந்தவள். அதற்கு முன்னாடியே தூயவர் என்பதால் தான், கன்னி என்பதால் தான் அவரை தேர்ந்து கொள்கிறார் இறைவன். கடவுளோடு நாம் இணைய வேண்டும், கடவுளோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். கடவுளை தன்னுடைய எண்ணத்தில், சிந்தனையில், தனது உதரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் தாங்குகிறார், ஏற்றுக்கொள்கிறார், கடவுளோடு ஒன்றாக இணைகிறார், கலக்கின்றார். அதை முதல்ல கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சாதாரணமாக நம்ம இந்த ஆலயம் என்று சொல்லுகிறோம். ஆலயம் சாதாரண ஒரு கட்டிடம், இது ஆலயம் என்ற பெயர் பெறுகிறது. சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிற தண்ணீர், ஆலயத்திற்கு வெளியே இதை தண்ணீர் என்று சொல்லுகிறோம். ஆற்று தண்ணீர், அந்த மழை தண்ணீர் என்றெல்லாம் ஆக்குவா வாட்டர் அப்படின்னு சொல்லுகிறோம். இந்த தண்ணீர் இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் பெற்று ஜெபம் செய்யப்படுகிற போது, ஆசீர்வதிக்கப்படுகிற போது தீர்த்தமாக மாறுகிறது. கடவுளோடு இணைகிற போது, கடவுளோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிற போது, கடவுளை அங்கே கடவுளுடைய பெயரை சொல்லுகிற போது, உங்கள் கழுத்தில் தொங்குற கயிறு, தாலி கயிறு கடையில் இருக்கும்போது சும்மா மஞ்சள் கயிறு தான் சொல்லுவாங்க. அது திருமாங்கலியம் என்று சொல்லப்படுகிற போது அது அது சாதாரண ஒரு மஞ்சள் கயிறு, ஒரு தாலி கயிறு, திருமாங்கலிய கயிறு என்று சொல்லப்படுகிறது. எங்கு அங்கே முன்னிடம் பெறுகிறதோ, இங்கே மதிப்பு பெறுகிறதோ, அது ஒரு நிலையில், எந்த நிலையில் ஒரு குடும்ப உறவை அங்கே எண்பிக்கின்ற அளவில் அங்கே தாலி கயிறு, திருமாங்கலிய கயிறு என்று சாதாரண கயிறு இப்படி பெறுகிறது. சாம்பல், வெளியில் பார்த்தோம்னா சாம்பல், விபூதி புதன் அன்னைக்கு பூசுவோம், நெற்றியில் பூசுவோம். விபூதி அப்படி என்று சொல்லுகிறோம். இறைவனுடைய ஆசீர், இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய அருள் இவரை பெற்று ஜெபிக்கின்ற போது, இறைவனோடு இணைகிற போது, இறைவனுடைய நாமத்தின் வழியாக ஆலயத்தில் அது இங்கே இருக்கிற போது விபூதி. அப்போ சாதாரணமாக தண்ணி, சாதாரணமாக விபூதி, ஒரு சாம்பல், இவைகளெல்லாம் இப்படி மாறுகிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனோடு அன்னை மரியாள் முதல் கட்டம் தன்னை இணைத்து கொண்டாள். இறைவனை தனது உதரத்தில், எண்ணத்தில், சிந்தனையில் ஏற்றுக்கொண்டாள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்தார். அதுக்கு பிறகுதான் தன்னுடைய குழந்தையை அர்ப்பணிக்கிறாரு. தன்னுடைய குழந்தையினுடைய ஆற்றலை புரிந்து கொள்கிறார். தன்னுடைய குழந்தைக்கு உரிய வகையில் பக்தியில் வளர்த்தெடுக்கிறார். குழந்தையை மதிக்கிறார். நற்செய்தியில் பார்க்குறோம். லூக்காடி நற்செய்தி 2வது அந்த அதிகாரத்தில் கடைசியில் அவள் அன்னை மரியாள் எல்லாவற்றையும் தன்னுடைய எண்ணங்களில் சுமந்தவராக சிந்தித்து கொண்டு இருந்தார் என்று காணுகிறோம்.
இது குழந்தையினுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில் அன்னை மரியாள் இருக்கிறார் என்றால் இதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 10வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தக்க கைமாறு பெறாமல் போக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சிறுவர்களையும் இந்த குழந்தைகளையும் இங்கே முன் உதாரணமாக காட்டுறாரு அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு உரிய மனநிலையை கொண்டவர்களாக, குழந்தைக்குரிய பண்பை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சீடர்களுக்கு சொல்ல, சீடர்களை சிறுவர்களுக்கு ஒப்பிடுகிறார். இந்த 10வது அதிகாரத்தில் 42வது வசனத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 41, 40, 39 தொடர்ச்சியாக சீடர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். தனது சீடர்கள், இங்கே சீடர்களை சிறியோர் என்று சுட்டி காட்டுகிறார். அன்றைய சமுதாயத்தில் அடக்குமுறை இருந்தது, அதிகாரம் இருந்தது. சாதாரண எளியோர், ஒதுக்கப்பட்டோர், ஓரம் கட்டப்பட்டோர், வசதி வாய்ப்பு அற்றவர்கள், ஏழை எளியவர்கள், இவர்களெல்லாம் மதிப்பு என்பது இல்லை. அவர்கள் சிறியோர்களுக்கு ஒப்பானவர்கள். அவர்களையெல்லாம் சிறியோர் என்று, எளியவர்கள் என்று, ஏழைகள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே குழந்தைகளை ஒப்பிடுகிறார். அதான் உண்மை. குழந்தைகளுடைய மனநிலையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதையே பவுலடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14:20 இந்த வசனத்தில் பவுலடிகளார் சுட்டி காட்டுவது, அன்பார்ந்த அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் இராதீர்கள். உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க எப்படி சிந்திக்கும், அதுக்கு உள்ள அறிவுக்கு தந்தாப்புல தான் சிந்திக்கும். நாம் அறிவில், அனுபவத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம், பலவற்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம், பலவற்றை பார்த்திருக்கிறோம். இப்படி பல நிலைகளில் வாழ்ந்து வளர்ந்து பல இடங்களை, பல நபர்களை, பல வகைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வளர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சிறுவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சிந்திப்பதில் சிறுவர்களைப் போல இருக்காதீர்கள். சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறீங்க, உனக்கு என்ன அறிவில்லையா என்று திட்டுகிறோமே. தொடர்ந்து சொல்லுகிறார், தீங்கு செய்வதில் குழந்தைகளைப் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். முதிர்ச்சி இருக்கணும், அனுபவம் இருக்கணும், உங்களிடம் அறிவு இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, உண்மை நிகழ்வு. ஒரு குழந்தை என்ன செய்தார், என்ன போய் விளையாடிட்டு வரணும்னு கேட்குது. போய் விளையாடாத, அங்கெல்லாம் போனீங்கன்னா ஏதாவது பூச்சி அப்படி இப்படி ஏதாவது இருக்கும், அங்கே எல்லாவற்றையும் சுத்தமாக இல்லை, வெளியில் போகாத, குப்பையெல்லாம் கிடக்கும், போய் இங்கெல்லாம் விளையாடாத என்று தாய் கண்டிக்கிறார். இந்த குழந்தை கெஞ்சுகிறது, இந்த சிறுமி கெஞ்சுகிறது. அப்படி கொஞ்சி கெஞ்சி கேட்கிற அந்த குழந்தையை அனுமதிக்கிறார். விளையாடிட்டு வா, அங்கேயும் போகாத, ஒழுங்காக விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடணும். விளையாடுது, நல்லா விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது. விளையாடுகிற குழந்தை கால்களில் காயம் படுகிறது. அங்கே ஏன் படுகிறது என்றால், இதோ பீங்காம் வந்து அங்கே குத்தி கொள்ளுகிறது, காலில் குத்தி விடுகிறது. பீங்கா வந்து குத்தலை, இது போய் நம்ம எதுக்கு எடுத்தாலும் இந்த பீங்கா குத்தி பிரித்து, முள் வெட்டி பிரித்து, அருவா வெட்டிருச்சு, அல்லது நான் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டோம், இது இடிச்சு பிரித்து அப்படின்னா அடுத்தவங்க மேலே தான் பள்ளியை போடுவோம். அது ஒரு பக்கம். இந்த குழந்தை அது போலவே காயம் பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட வடிந்த நிலையில் தாயிடம் வருகிறது. அம்மா கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு வருது, பீங்கா வந்து குத்திக்கிட்டேம்மா, குத்திக்கிடுச்சுமா அப்படின்னு சொல்லு, உண்மையை சொல்லுகிறது. இந்த அம்மா என்ன செஞ்சு தெரியுமா, ஏண்டி அங்கே போன, கவனமாக விளையாடக்கூடாதான், இழுத்துக்கிட்டு ஒரு அரை கன்னத்தில், இழுத்துக்கிட்டு ஒரு தலையில் ஒரு கொட்டு, மேற்கொண்டு அழுகையை கிண்டி விடுகிறது. வலி, ஏற்கனவே காலில் வலி,
இங்கே பீங்காங்குத்தி ரத்தத்தை பார்த்து கொட்டிடுச்சே, சரி அதை பார்த்து அதை அப்படியே நல்ல முறையில் பக்குவமாக அது ஒரு சில ஆறுதல் மொழிகளை சொல்லி அவருக்கு காயத்திற்கு கட்டு போடாமல் மேற்கொண்டு அறையும் உதையும் அடியும் உதையும் அங்கே கிடைப்பதால் அந்த குழந்தை முடிவெடுக்கிறது. என்ன முடிவு தெரியுமா? உண்மையை சொன்னான் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்க. கேட்குறீங்களா குழந்தைகள்? கேட்குறீங்களா? உண்மையை சொன்னால் என்ன கிடைக்கும்? அடியும் உதையும் அறையும். அப்புறம் எதுக்கவா இந்த உண்மையை சொல்லணும்? இந்த குழந்தைகளை நல்லா வளர்க்குறோங்கிற ஒரு எண்ணம் யாரும் பெற்றோர் இருக்கலாம். குழந்தையை நாம் வளர்க்கிறோம் என்று கண்டிக்கிறோம் என்று எண்ணம். ஏன்னா 2ஆம் வாசகத்தில் கண்டித்து வளர்க்கணும், அடித்து வளர்க்கணும்னு சொல்லுது. எங்கே அடிக்கணும், எங்கே கண்டிக்கணும், எப்படி கண்டிக்கணும், அதை பக்குவமாக நாம் என்ன செய்யணும்? அந்த குழந்தைகளை மதித்து அதன் பேசுகிற தன்மையில் உண்மையை சொல்ல வருகிற குழந்தை அந்த உண்மையில் வளர்ப்பதற்கு பதிலாக ஏதோ கண்டிக்கிறோம், அங்கெல்லாம் போகாத வராது, என்னமோ பெரிய பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி, இப்படித்தான் பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டித்தல் திருத்தல் என்று சொல்லி, இது யார் ஆசிரியர்களாக கூட இருக்கலாம், பெற்றோர்களாக கூட இருக்கலாம். குழந்தை அதிகமாக வளர்வது தாயின் மடிதான். தந்தையை பற்றி சொல்லவே இல்லை. முன்னுரையில் தந்தையை பற்றி காட்டில் நம்ம தாயை பற்றி தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் அதிகமாக அக்கறை எடுப்பதும் ஆர்வம் கொள்வதும் கண்டிப்பதும் திருத்துவதும் அதிகமாக ஒரு குழந்தை உறவோடு வாழ்வதும் தாய் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய் தான் அதிகமாக நேரம் செலவிட, குழந்தைகள் கூட நேரம் செலவிடக்கூடியவர். தந்தையர்கள் கூட வேலைக்கு போயிடுவாங்க, கடலுக்கு போயிடுவாங்க இந்த ஊரில், மற்ற ஊரில் வெளிநாடு வேலை வெளியூர் அப்படின்னு போயிடுவாங்க. அதிகமாக யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? அப்போ எப்படி வளர்க்கணும்? கண்டித்து வளர்க்கணும்? இல்லை இல்லை, அப்படிலாம் கண்டித்து வளர்ப்பது இல்லை, வளர்க்கவில்லை, வளர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. கண்டிப்பு தேவை. அன்பில் அமைதியில் பக்குவத்தில் அங்கே அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? கோபத்தை அவர்கள் மேல் செலுத்தி இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் சிந்திப்பதில் நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இதையே திருப்பாடல் ஆசிரியர் 131:2 சொல்லுகிறது. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது, தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தை அமைதியாக இருக்கிறது. அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். தாயின் மடிதான் உலகம், தாயின் மடிதான் உலகம். அன்னை மரியாள் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய பிள்ளைக்கு காணாமல் போய்விட்டது. எருசலேம் நகர் சொல்லி அங்கே மக்கள் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணவில்லை. இப்படி காணவில்லை என்று ஒரு தேடலில் இருக்கக்கூடிய அன்னை மரியாள், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பெற்றோர்கள் எங்கேப்பா போயிருந்த, அதிகமாக நாங்கள் மனக்கவலைக்கு உள்ளானோம் என்று சொல்லி அன்னை மரியாள் கவலை தோய்ந்த உள்ளத்தோடு காணாமல் போய்விட்டார். எனது வேலை, எனது பணி என்று அங்கே பதில் தரப்படுகிறது. இன்னொரு இடத்துல குழந்தை உன்னை காப்பதற்காக வந்திருக்கிறார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் பிள்ளையும் சகோதர சகோதரியும் கூட இருந்தவர்கள் தான் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல குழந்தைகளை வரவிடுங்கள், மார்க் 10:13, சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள் என்று சொல்லி தடுப்பதை நிறுத்தி அவர்களோடு உறவாடுகிறார். அவரது பணி வாழ்வில் குழந்தைகளோடும் பெரியவர்களோடும் முதியவர்களோடும் ஏழை எளியவர்களோடும் அனைவரோடும் அங்கே சமத்துவ நிலை. இந்த குழந்தைகளுக்கும் சமத்துவ நிலை உண்டு. அதுகளுக்கு தெரியாது. பிரிவினை இல்லை, பிளவு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, சூதுவாது இல்லை, சொரணை போட்டி பொறாமை இல்லை, சமநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த குழந்தைகள். இப்படி இந்த குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தெடுப்பது, அர்ப்பணிப்பது, இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, இறைவனுக்கு கற்றுக் கொடுப்பது, இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்வது, இறைவனுடைய அதாவது எப்படி கற்றுக் கொடுக்க. நான் சும்மா ஒரு 2-3 வருஷத்துக்கு, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பங்கில் போய்
நான் வீடுகளை சந்தித்த போது திடீரென்று அந்த பகுதியில் அடிக்கடி அந்த 108 வாகனம் நம்ம ஊரில் சத்தம் கேட்கவே கேட்காது, ஏன்னா ஹைவேயில் இல்லை. அங்கே 108 வாகனம் என்ன செய்யுது, போகுது, சத்தம் கேட்குது. உடனே அங்கே இருந்த ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அங்கே அந்த சிறுமி உடனடியாக முழங்கால் படி போட்டு அம்மா தாயே இவர்களை காப்பாற்றும், அந்த வண்டியில் 108 வாகனத்தில் போகிறவங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வேண்டுகிறது. இது யார் கற்றுக் கொடுத்தா? நான் கேட்டேன், ஏம்மா நம்ம உன் குழந்தை இது மாதிரி சிறுமி இப்படி வேண்டுகிறது, அது யாரோ எவரோ வாகனத்தில் 108 வாகனத்தில் என்ன அடிபட்டோ அல்லது கஷ்டப்பட்டு சென்று கொண்டு இருக்கிறார், சுமந்து கொண்டு கத்திக்கொண்டு கதறி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. வாகனம் ஒரு முறை கத்தி கொண்டு இருக்கிறது. உள்ளே அவர்கள் கத்துவார்கள், கதறுவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள். இவர்களை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எப்படி இந்த பக்தி வந்துச்சு? அடுத்தவங்க மேலே அடுத்தவர்கள் நலனில் எப்படி அக்கறை வந்தது? இதை யார் கற்றுக் கொடுத்தது? நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம். பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம என்னைக்காவது யாரையாவது பார்த்துவிட்டு விழுந்து அடித்து நம்ம எங்கள் ஆக்சிடெண்ட்டோ அல்லது எங்களாவது போகும்போதோ சந்திக்கிற வாகனம் அல்லது பயணத்தில் இருக்கிற போதோ இந்த மாதிரி வாகனத்தின் சத்தம் கேட்டால் கண்டுக்கிறவே மாட்டோம். அப்படி நினச்சி பார்த்துருக்கிறீங்களா? ஏதாவது வேண்டியிருக்கீங்களா? வேண்டலை. அது நமக்கு வந்தால் தான் தெரியும் அந்த வகுத்து வலி. இப்படி ஒரு குழந்தையை கற்றுக் கொடுப்பது என்பது பக்தியில், நம்பிக்கையில் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உண்மை நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்தார் என்று காணுகிறோம். ஏன்னா அவரை மதித்தார், அவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவர் சிந்தனைகள், அதாவது இறைவனது திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தானும் தனது திட்டம், தனது நோக்கம் இவற்றையெல்லாம் தானும் சிந்தித்தவராக, தானும் ஏற்றுக்கொண்டவராக அன்னை மரியாள் இறைவனது திட்டத்தில் தனது குழந்தையை வளர்க்க வேண்டும், இறைவனது திட்டத்தில் புகுத்த வேண்டும். அதில் தலையிடலை. இப்படி செய்யி, அப்படி செய்யி, காணாமல் போயிடுச்சே, அதனால் இந்த நிகழ்ச்சியில் போய் காயத்தோடு அந்த சிறுமியை அடித்த தாய் போல அல்ல அங்கே கண்டிப்பது. ஏப்பா இப்படி என்னை கவலையாக்கிட்ட அப்படின்னு அடிக்கலை, உதைக்கலை, திட்டலை. இவ்வாறு ஏசவில்லை, பேசவில்லை, ஏற்றுக்கொண்டார். அவர் திருவுளம், இறை திருவுளம். ஒவ்வொருவரும் நமக்கு ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு சிந்தனைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு தாயினுடைய தன்மை, ஒரு தாயினுடைய பண்பு, ஒரு தாயினுடைய உயர்ந்த பண்பு என்ன அப்படின்னா, ஒரு சிறுவன் என்ன செய்கிறான்? சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். லீலா அப்படிங்கிறது அவங்க அம்மா. அவங்களுடைய மகன் வினோத் அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற போது அன்னை அவனுடைய தாய் தனது மகனிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? ஏப்பா என் கண்ணு பார்வை போச்சுன்னா நீ என்னப்பா செய்வ? டேய் என்னடா பண்ணுவீங்க நீங்கள்? கவனிங்கடா, என்ன பண்ணுவீங்க? அம்மா கேட்கிறான். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் வீட்டில், தனது பிள்ளையிடம் கேட்கிறார். அம்மா கேட்குறாங்க, ஏப்பா என் கண் பார்வை போச்சுன்னா நீ இங்கே இனி என்னடா செய்வேன்? அப்போ சொல்ற, அப்படிலாம் பேசாதம்மா. ஏம்மா இப்படி பேசி தொல்லை கொடுத்துறேன்? அப்படிலாம் ஆகாது உனக்கு. ஏன் இப்படிலாம் சிந்திக்கிற? இப்படி நேர்மறையாக சிந்திக்கிறத விட்டுட்டு எதிர்மறையாக சிந்திச்சு இப்படியெல்லாம் கேட்குறியே, இப்படி கேட்கலாமா ஒரு பிள்ளைகிட்ட போய்? டேய் கேட்குறல்ல, கண் பார்வை போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் பார்ப்பேன், ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் உனக்கு சிகிச்சை நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஆஸ்பத்திரிக்கே போயாச்சு. ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுக்கிறாய். சரி, மீண்டும் அப்படி சிகிச்சை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிய மகனிடம் அப்படியே எனக்கு கண் தெரியலை அப்படின்னா என்னடா பண்ணுவ? ஏம்மா
இப்படி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாதம்மா அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு, அப்படின்னா இந்த உலகில் சிறந்த ஒரு மருத்துவரை நான் கண்டுபிடித்து அந்த மருத்துவமனைக்கு உன்னை அழைத்து சென்று அங்கே உனக்கு சிகிச்சையை மேற்கொள்ளுவேன், பார்வை பெற்றுத்தருவதற்கு நான் தகுந்த சிறந்த டாக்டரை மருத்துவரை நான் அணுகி உனக்கு பார்வை வழங்குவதற்கு நான் உதவுவேன். டேய், அப்படியும் கண்ணு தெரியலை, அப்படியே எனக்கு பார்வை வரலை அப்படின்னா என்னடா பண்ணுவேன்? அதற்கு பதில் சொல்லுடா, நான் கேட்டுக்கிட்டுதானடா இருக்கேன், அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் எனக்கு பார்வை கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறா அன்னை, அவருடைய தாய். அதற்கு அந்த அவன் சொல்லுகிறான், சரிம்மா காலம் பூரா உன்னை வச்சு காப்பாற்றுவேன், வேறு வழி இல்லை, காலம் பூரா உன்னை நான் வைத்து கண்மணி போல காத்து கொள்ளுவேன் சொல்லிடுறான். சொல்லிட்டு கடைசி அவர் கேட்குறான், ஏம்மா நீ இப்படி கேட்டில, ஏன் கண்ணு போச்சுன்னா பார்வை போச்சுன்னா நீ என்ன செய்வ? உடனே சொல்லுகிறாள் அன்னை, என் கண்களை உனக்கு தானமாக நான் கொடுப்பேன், என் கண்களை உனக்கு வழங்குவேன், உன்னை குருடனாக நான் பார்க்க கூடாது, பார்க்க மாட்டேன், என் கண்கள் உன் கண்களில் பொருத்தப்படும். இதுதான் தாயினுடைய உள்ளம். குழந்தையை வளர்ப்பதற்கு, குழந்தையை நல்ல முறையில், சிறு பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பதற்கு தன்னையே தருகிறவர், தன்னையே அர்ப்பணிக்கிறவர் ஒரு தாய். இந்த தாயினுடைய பண்பு, இந்த தாயினுடைய குணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இருக்க வேண்டும். இது குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னையே தருகிற, தன்னையே வழங்குகிற, தன்னையே இழக்கின்ற, தன்னையே அடுத்தவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், தனது பிள்ளைகள் உயர வேண்டும் என்று எண்ணுகிற அன்னை, தாய் போல நமது அன்னையும் இருந்தார். தனது குழந்தையை வளர்த்தார். தன்னையே அந்த பலவித வியாகுலங்களை, துன்பங்களை, துயரங்களை சந்தித்தாலும், இந்த தனது மகன் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்தாலும், எவ்வளவோ துன்பங்கள் இருக்கிறது, இன்பங்கள் மகிழ்ச்சிகரமான பொழுதுகள் மட்டுமல்ல, எவ்வளவோ எதிர்நீச்சல்கள், போராட்டங்கள், மோதல்கள், இவைகளையெல்லாம் தனது மகன் சந்திக்கிறான். அவரோடு உடன் இருந்த தாய் கடைசி வரையும் உடன் இருக்கிறார் என்று நாம் அனைவரும் காணுகிறோம். எனவேதான் இந்த குழந்தைகள் கடைசியாக, இறுதியாக இந்த குழந்தைகளுடைய பண்புகள், இந்த குழந்தைகள் தான் இறையாட்சி இந்த இத்தகையோருக்கே உரியது என்று மார்க்கு எழுதின நற்செய்தியாளர் சொல்லுகிறார். 10:13 சிறு பிள்ளைகளை தொட வேண்டாம், அதெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க, அதெல்லாம் ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிற போது அவர்களையும் வரவிடுங்கள் என்று அழைத்தார். எனவே இந்த சிறுவர்கள், சிறுமியர்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சுட்டி காட்டுகிற யார் அப்படின்னா கையாளாகாம, அதாவது ஒன்று இயலாமையில் அவ்வாறு வாழுகிற, ஏழ்மையில், எளிமையில், இத்தகைய பண்புகளில் இருக்கக்கூடியவர்கள், குழந்தை மனநிலை கொண்டவர்கள், அவர்களை காப்பாற்றுவது, உயர்த்துவது, வாழ வைப்பது, இத்தகைய மனநிலையில் இருக்கக்கூடிய சமுதாயம் சமநிலை சமுதாயமாக இருக்க வேண்டும். குழந்தை மனநிலையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதுவே இறைவனுடைய அரசு, இறை ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள் இவர்கள் மீது அக்கறைப்படுவோம். இவர்களை வளர்ப்பதற்கு தன்னுடைய உதரத்தையே சிந்தி, தனது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து கொண்டவராக, உள்வாங்கியவராக அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தியில் 2ஆம் அதிகாரத்தை இறுதியில் காட்டப்படுகிறார். அப்படிப்பட்ட தாய், தன்னையே தருகிற தாய், இந்த குழந்தைகளுக்காக, இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில், குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில், குழந்தைகளுடைய அறிவில், ஞானத்தில், பக்தியில் இந்த குழந்தைகள் வளர வேண்டும். இதை பெற்றோர்கள் முன் உதாரணமாக திகழ வேண்டும். இந்த பெற்றோர்கள் முதலில் சொல்லப்பட்டது போல அந்த குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது, இந்த குழந்தைகளுக்கு வீட்டில் ஜெபங்களை சொல்லுவது, குடும்ப ஜெபங்களை சொல்லுவது, வீட்டில் குழந்தைகளை தவறாமல் நாம் இந்த திருப்பலி அல்லது முன்னெடுக்கிற
திருச்சபை காரியங்கள், பங்கில் நடைபெறுகிற செயல்பாடுகள், இவற்றில் கலந்து கொள்வதற்கு அனுமதிப்பது, அனுப்புவது. நாமும் அதே போல இந்த குழந்தைகள் முன்னிலையில் அவர்களுக்கு முன் உதாரணமாக இந்த ஆலயம் சென்று வழிபடுவது என்றெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் இந்த நிகழட்டும் என்று வாழ்த்துகிறேன். குழந்தைகள் அறிவில், ஞானத்தில், ஒழுக்கத்தில் இந்த சிறுவர் சிறுமியர்கள் வளர வாழ வேண்டுவோம். ஆமென். எழுந்து நின்று நமது தேவைகள், எதிர்பார்ப்புகள் இவற்றையெல்லாம் ஆண்டவர் பாதம் சமர்ப்பித்து வேண்டுவோம். ஆடுகளை தோளில் சுமக்கும் ஆயனைப் போல எம்மை சுமக்கும் இறைவா, எம் மக்கள் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெற்றுக்கொள்ள வழிகாட்டும். எமது பங்கு தந்தையை உமது தோளில் சுமந்து பராமரிக்க வேண்டுமென்றும், எம் ஊரின் பாதுகாவலி விழாவை கொண்டாட அவர் எடுத்திருக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறவும் கூடவே நீர் இருந்து வழிநடத்த வேண்டுமென்று தூய செங்கோல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, நாம் பெற்றுள்ள தூயாவின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அனைவரும் குடும்பம் என்கிற குட்டி திரு அவையை கட்டி எழுப்பிட வேண்டும் என்று தாய், தந்தை, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சுற்றம் சூழல் ஆகிய அனைவரும் மேட்டுமை எண்ணங்களை விட்டொழித்து திரியேக இறைவனின் இருக்கிற ஒரே சிந்தனை, ஒத்துணர்வு, ஒன்றித்த செயல்பாடு ஆகியவற்றை பின்பற்றி வாழ்ந்திட வேண்டுமென்று தூய செங்கோல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனினின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்று மொழிந்த எம் இறைவா, எம் ஊரில் படிக்கின்ற மாணவ மாணவியரை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நீர் சாலமோனுக்கு தந்த அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தருளும். படிக்கின்ற பருவத்தில் தங்கள் கடமை, பொறுப்பு இவற்றை உணர்ந்து படிக்கவும், எந்த தவறான மாய கவர்ச்சியிலும் அவர்கள் வீழ்ந்திடாமல், தடம் புரண்டிடாமல், இருளின் ஆட்சிக்குரிய செயல்களில் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாமல், தங்கள் பெற்றோருக்கு எந்த இழுக்கையும் ஏற்படாது நல்ல ஒழுக்க நெறியில், பண்பாட்டில், பழக்க வழக்கங்களில், மனிதநேய பண்புகளில் சிறந்தோங்கிடவும், விவேகத்துடன் எல்லா வகை தீய நடத்தையிலிருந்து தங்கள் இதயத்தை விழிப்பாயிருந்து காத்து கொள்ளவும், ஒளியின் பாதையில் நடந்திடவும் நீர்தாமே அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் தொடக்கத்தில் நீரின் மீது அசைவாடி உலகம் உருவாக்கிய ஆவியானவரே, எங்கள் இன்யாசியார் நகரில் குடியிருக்கும் அனைத்து குடும்பங்களையும் உம் கரத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உமது துணை, உமது நட்பு, உமது பிரசன்னம், உமது கொடைகள் எங்கள் நகரில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் மிக மிக அவசியம் என்பதனை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் எங்களது சுயநல போக்கினை வெறுத்து உமது அன்பில் நிலைத்திருக்கவும், பிறரை என்னிலும் உயர்வாக மதிக்கவும், பிறரை பெருமைப்படுத்த முந்திக்கொள்ளவும் வேண்டிய தியாகம் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று தூய செங்கோலன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே குழந்தைகளை மையப்படுத்தி இந்த மாலை வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு அறிவித்தபடி 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய தாய்மார்கள் குழந்தைகளோடு முன்வர அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். உங்கள் குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு கொண்டு வாருங்கள். பொதுவாக திருப்பலி முடிஞ்ச பிறகு பிள்ளைகளை மந்திரிப்போம். இன்றைக்கு திருப்பலியிலேயே ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்திலேயே நம்முடைய குழந்தைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகின்றோம். குழந்தைகளோடு வாருங்கள். யாருமே இல்லையா?
சும்மா அவங்க வெக்கப்படாம வாங்க, முன்னால் வாங்க. உங்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையிலே குழந்தை இல்லாத தம்பதியர்களாக வாழ்கின்றவர்களும் அருள் கூர்ந்து முன்னால் வாங்க. நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றீர்கள், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள். வாருங்கள். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து வைத்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து வைத்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தனது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தந்தையே இறைவா, உம்முடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த எங்கள் தாய் மரியா எட்டாவது நாளிலே, பிறந்த 8வது நாளிலே மரியா அந்த குழந்தையை உமக்கும் மானிடத்திற்கும் அர்ப்பணிப்பதற்காக எருசலேம் ஆலயத்திற்கு எடுத்து சென்று காணிக்காக்கப்பட்டாரே, அந்த ஒரு மனநிலையில், அந்த மரியாவின் மனநிலையில் இங்கே கூடி வந்திருக்கின்ற எங்கள் தாய்மாருடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை இன்று நாங்கள் இந்த திருப்பலி வழியாக உமக்கு ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். கூடி வந்திருக்கின்ற இறை மக்கள் பெயராலே நாங்கள் எழுப்பியிருக்கின்ற இந்த எங்கள் மன்றாட்டுகளுக்கும் இந்த குழந்தைகளுக்குரிமை ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்து இந்த சமுதாயத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக இந்த குழந்தைகள் உருவாக்கப்பட நீ அருள் தர வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அப்படி அமருங்கள். காணிக்கை பவனி. அறிவும் ஞானமும் நீ தந்தது, அமைதியும் ஆற்றலும் நீ தந்தது. வரங்கள் 7 நீ தந்தது, ஆவியின் கனிகள் நீ தந்தது. அறிவும் ஞானமும் நீ தந்தது, அமைதியும் ஆற்றலும் நீ தந்தது. வரங்கள் 7 நீ தந்தது, ஆவியின் கனிகள் நீ தந்தது. எனதன்று யாதொன்றுமில்லை, எனதன்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீ தந்ததானம். எனதன்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீ தந்ததானம்.
பாதத்தில் நிறைவாய் பெறுகின்றோ என் உடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக அமைய சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள், குறிப்பாக இந்த சிறுவர்கள், சிறுமியர்கள், குழந்தைகள், இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அனைவரும் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாக தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை நாங்கள் எங்களது வணக்க நாளில் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமிகு மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாக பாடுவதாவது. தூயவர் தூயவர் வல்லவராம் இயேசு தூயவர் நாதா உந்தன் புகழ் பார்க்கலா நிறைகிறதே எங்கும் மண்ணுலகம் நாதா உந்தன் புகழ் பார்க்கலா நிறைகிறதே எங்கும் மண்ணுலகம் உன்னதங்களின் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திரு நாமத்தில் வல்லவரை வாட்டி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசன்னா 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பிலே நிறைவேறச் செய்தருளும். இந்த நவநாளை சிறப்பிக்க
ஆண்டவரே, உம்முடைய திரு சன்னிதானத்திலே, உம்முடைய திரு முன்னிலையில், உம்முடைய திரு பிரசன்னத்தில் ஒன்றி கூடியிருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் சிறப்பாக குழந்தைகளை ஆண்டவரே கரத்தில் ஏந்தி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய பெற்றோரை, தாய்மார்களை ஆசிர்வதியும். இந்த குழந்தைகளை ஆசிர்வதியும். அறிவிலும் ஞானத்திலும் பிள்ளைகள் வளர்ந்திட தேவையான ஆற்றலையும் ஆவியின் கனிகளையும் இவர்களுக்கு கொடுத்து காத்தருளும். இறைவா, குழந்தை வரம் பெற வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற தம்பதிகளை கண்ணோக்கியர் உமது பேரிரக்கத்தால் இவர்களுக்குரிய குழந்தைகளை நீ நிறைவாக தருவீராக. நமது குடும்பங்களை இறந்து போயிருக்கின்ற அத்துணை ஆன்மாக்கள் இந்த நவநாள் திருப்பலி வழியாக நித்திய பேன்பத்தை பெறுவார்களாக. இந்த மண்டாட்டுக்கள் அனைத்தையும் இயேசுவின் தாய் நமது பங்கின் பாதுகாவலி, அவருடைய கணவர் யோசேப்பு, நமது மறைமாவட்டத்தின் பால்தூய் அருளானந்தர், இன்று திருச்சபை நினைவுறுகின்ற தூய அல்போன்சம்மா இவரோடு ஒன்றாக இணைந்து நம்மையும் இந்த குழந்தைகளையும் ஆசிர்வதிக்க நம் மத்தியிலே வல்லமையோடு பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றோம். அனைத்து தாய்மார்கள் குழந்தைகளோடு எழுந்து நில்லுங்கள். அனைத்து தாய்மார்கள் குழந்தைகளோடு எழுந்து நில்லுங்கள். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. இயேசுவுக்கு நன்றி. எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம். இவர்களுக்காக நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்கள் இல்லை என்று இயங்குகிற குடும்பங்கள் உண்டு. குழந்தைகளை பெற்றெடுத்து அதிகமாக பெற்றெடுத்து மகிழ்கிற குடும்பங்களும் உண்டு. குழந்தை செல்வம் வேண்டும் என்று வேண்டியிருக்கிற குடும்பங்களுக்காகவும் இங்கே குழந்தைகளோடு இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள், இவர்களது குழந்தைகள், தந்தையர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுவோம். எல்லோரும் இணைந்து இவர்களுக்காக சிறப்பாக பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஜெபிப்போம். நமது ஊரில் வாழுகிற அனைத்து குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள், அனைத்து குடும்பங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள், சிறுமியர்கள், இவர்களை இறைவன் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இறைவன் முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து வேண்டியது போல இறைவனுக்கு உரியவர்கள் என்று அவர்களை அர்ப்பணித்து
இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் ஆசிரையும் பெற வேண்டும் என்று அன்னை மரியாள் தேடியது போல, ஆலயத்தில் அர்ப்பணித்து அவர்களுக்காக தங்களையே தன்னுடைய பிள்ளைகளை வழங்கியது போல, காணிக்கையாக கொடுத்தது போல நாங்களும் வழங்குகிறோம், நாங்களும் காணிக்கையாக்குகிறோம். இந்த குழந்தைகள் உமது சாயல், உமக்கு சொந்தமானவர்கள். நீருங்களை இந்த குழந்தைகள் வழியாக இந்த குடும்பங்களை ஆசிரால் நிரப்பி இருக்கிறேன். செல்வங்களில் உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம். இந்த குழந்தை செல்வங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திருப்பதற்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, ஆண்டவரே, நீர் குழந்தை பருவத்தில் அறிவில் ஞானத்தில் பெற்றோருக்கு உகந்த முறையில் வளர்ந்தது போல வாழ்ந்தது போல இந்த குழந்தைகளும் வளரச் செய்தருளும். இந்த குழந்தைகள் அறிவில் ஞானத்தில் ஒழுக்கத்தில் இந்த குழந்தைகள் மென்மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக ஆவியின் வல்லமையை நீர் ஞானஸ்தானத்தின் திருமுழுக்கின் வழியாகவே பொழிந்திருக்கிறேன். நீர் வழங்கிய தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வழிநடத்துதலால், தூய ஆவியின் ஆற்றலால் இந்த குழந்தைகள் வளர்வதற்கு உமது உறுதுணையை, உமது துணையை இவர்களுக்கு தந்தருளும். இந்த குழந்தைகள் எந்நாளும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக, இந்த குழந்தைகள் எல்லோருக்கும் சான்றாக, இந்த குழந்தைகள் எதிர்கால வாழ்வை இவர்கள் சிறப்பாக விளங்கவும், இந்த குழந்தைகளின் சமுதாயத்தில் போற்றப்படுகிற மதிக்கப்படுகிற குழந்தைகளாக, சிறுவர்கள் சிறுமியர்களாக வளர துணை புரியும். குழந்தைகள் வேண்டும் என்று ஏங்கி நிற்கிற குடும்பங்களையும் தாய்மார்களையும் ஆசீர்வதியும். உதரத்தில் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கியது போல அவர்களும் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி தங்களது உதரத்தில் குழந்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு, குழந்தைகள் உருவாவதற்கு, கருவிலே குழந்தைகளை நீர் உருவாக்கி தருவதற்கு, அந்த ஏங்கி நிற்கிற தேடுகிற குழந்தை செல்வம் வேண்டி நிற்கிற குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீரும் அன்பும் நிரம்பி பொழிவீராக. உமது அருட்கரங்களால் இவர்களையும் தொடுவீராக. இயேசுவே, ஆண்டவரே, திருமுன் நிற்கிற இவர்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களில் நீர் தருகிற அன்பும் அருளும் ஆற்றலும் அமைதியும் இந்த குழந்தைகளுக்கும், குழந்தைகள் வேண்டி நிற்கிற குடும்பங்களுக்கும் நீர் துணையாக இருந்து நீரே குழந்தையாக, நீரே இவர்களது பிள்ளைகளாக நீர் எழுந்து வர வேண்டும். உம்முடைய ஆசீரும் அன்பும் ஆற்றலும் பெருக வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்பொழுது மருத்துவ குணம் கொண்ட, செழுமை தன்மை கொண்ட ஒலிவ எண்ணெய் குழந்தையுடைய நெற்றியிலே பூசி ஜெபித்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார் நம்முடைய இன்றைய வழிபாட்டு முதல்வர். இந்த நேரத்திலே தூயாவிய கூவி அழைத்து இந்த பிள்ளைகளுடைய அனைத்து கொடைகளும் வரங்களும் பெற வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா.
அருள்பொழியும் தேவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே. அருள்பொழியும் தேவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பின் ஆவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பின் ஆவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. சுவாசமாக எழுந்து நின்று அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மத்தியில் வல்லமையோடு பிரசன்னமாயிருக்கின்ற நமது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடி ஜெபித்து திருப்பலியை தொடரும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையோடு துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை வேண்டுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரை பார்த்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானமே என்றும் சமாதானமே, கிறிஸ்துவின் சமாதானம். சமாதானமே என்றும் சமாதானமே, கிறிஸ்துவின் சமாதானம். உலகம் தர இயலாத சமாதானமே, இறைமகன் இயேசுவே தந்திடுவார். உலகம் தர இயலாத சமாதானமே, இறைமகன் இயேசுவே தந்திடுவார். சமாதானமே என்றும் சமாதானமே, கிறிஸ்துவின் சமாதானம். அல்லேலூயா, கிறிஸ்துவின் சமாதானம். இதோ இறைவனுடைய செம்மறி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வும் ஒளியும் உயிரும் நானே என்று சொல்லி நம்மில் எழுந்து வருகிறார். குழந்தைகளாக, குழந்தையின் மனநிலையை கொண்டவர்களாக மாற அழைப்பு விடுக்கிறார். இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னுள்ளம் நிதமால நீ வேண்டும் இறைவா, இயலாக இசையாக நீங்காத நினைவாக, மழையாக நதியாக கதியாகவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்னும் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயே இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா. நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா. மழையாக நதியாக இசையாகவா, உறவாக உயிராகவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. என் வாழ்வு உன
என்னை மேவும் தருணம் என்றோ, என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. ஆகினேன் நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன், தாயன்பில் தலை சாயும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் துயிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் கனவிலும் பேரின்பம். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் ஒளியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் கனவிலும் பேரின்பம். எங்கள் கோவிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக குடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னி மரியாவை செங்கோல் அன்னையாக நாங்கள் விழா எடுத்து மகிழுகின்ற இவ்வேளையில் இவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையில் உமக்கு ஊழியம் புரியவும், அவரோடு இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.